வணக்கங்க. வீட்டில் சிறுதானியங்கள் இருந்ததுன்னா இந்த மாதிரி செய்யுங்க. எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் அவ்வளோ நல்லதுங்க. இந்த மாதிரி இட்லி, தோசை, பணியாரம், இன்னும் வேறு மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட செய்யலாங்க. வாங்க எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு முறத்தில் 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு சாமை, 1 கப்பு ராகி, 1 கப்பு வரகரிசி, 1 கப்பு வெள்ளை சோளம், 1 கப்பு கம்பு, 1 கப்பு சிகப்பு சோளம், 1 கப் உளுந்து, 1 கப்பு பாசிப்பருப்பு அல்லது பாசிப்பயிறு எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாத்தையும் கழுவியாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இது மிக்சடு பயிருங்கிறதுனால நல்லா ஊறினாதாங்க அரைப்படும். இப்போ கிரைண்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இட்லிக்கு நார்மலாக எந்த மாதிரி அரைப்போமோ அந்த மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாம். ஓரமெல்லாம் அப்பப்போ நல்லா தள்ளி விட்டு ஈவனாக நல்லா அரைக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைப்பட்டுருச்சு. கொஞ்சம் ரவை ரவையாக இருக்கணுங்க. அப்போ தான் இட்லி ஊற்றும்போது நல்லா வரும். தோசையும் நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ இதுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. கிரைண்டர் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிரைண்டர்லேருந்து மாவு எடுத்தாச்சுங்க. இது அப்படியே கொஞ்சம் நேரம் புளிக்க விடலாம். மற்ற சாதாரண மாவு மாதிரி 7 மணி நேரம் 8 மணி நேரமெல்லாம் ஆகாது. இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு 2 மணி நேரத்துலேயே இந்த மாதிரி புளிச்சு வந்துடும். நீங்கள் உடனே செய்கிறதுனா இப்போவே ஊற்றிடுங்க. இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. வெளியில் வச்சுருக்க வேண்டாம், ரொம்ப புளிச்சிரும். மாவு பார்த்தாலே தெரியும் இட்லி ரொம்ப சூப்பராக வரும்னு. நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை நல்லா கலக்கிக்கிறேன். எல்லாமே ஒரே அளவாக ஒரே கப்பில் எடுத்து போடுங்க, கரெக்டாகவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இட்லியே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். குழி நிறையா ஊற்ற வேண்டாம், பாதி மட்டும் ஊற்றினா போதும். நல்லா உப்பி வரும் இட்லி. வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதில் நார் சத்து, மற்ற எல்லா கால்சியம், அயன் இந்த மாதிரி எல்லா வகையான சத்துக்களும் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிறுதானியங்கள் சேர்த்தோங்கிற ஒரு திருப்தி இருக்கும். இப்போ அதே மாவை நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டேன். அதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு.
அடுப்பில் ஒரு பணியாரக்கல்லை வச்சு நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். அந்த மாவை குழிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுக்கலாங்க. அடுத்த பக்கமும் திருப்பி போடலாம். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கலாங்க. அப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் நல்லா வேகும். சும்மா ஆயில் வந்து ஒவ்வொரு துளி மட்டும் ஊற்றினா போதும். இப்போ பார்த்திங்கன்னா பணியாரமும் வெந்துருச்சு. வெளியே எடுத்துடலாம். பணியாரம் ரெடி. இப்போ அதே மாவை நான் தோசைக்கல்லில் ஊற்றி தோசையும் சுடுறேன். பாருங்கள், அதுவும் சூப்பராக வரும். நான் தாளித்த மாவையே எடுத்து ஊற்றிட்டேன். நீங்கள் தனியாக இருக்கிற மாவு கூட ஊற்றி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பரப்பி விட்டாலும் ரொம்ப ரோஸ்ட்டு மாதிரி நல்லாவே தோசை வரும். இதில் வெங்காயமெல்லாம் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நம்மளால் பரப்பி விட முடியாது. ஆனாலும் சூப்பராக இருக்குங்க. இந்த இட்லி தோசை பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் இட்லி தோசை சாப்பிட்ற மாதிரி 4-5 எல்லாம் சாப்பிட முடியாது. ஒரு 3 இட்லி சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங் ஆயிரும். இப்போ தோசையும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இட்லி எவ்வளோ சாஃப்டாக எப்படி வந்திருக்குன்னு, நல்லா பெருசு பெருசாக. பணியாரமும் சூப்பராக இருக்குங்க. நம்ம நார்மல் இட்லி தோசை சாப்பிட்ற மாதிரியே தான் டேஸ்ட் இருக்கும். டேஸ்ட்டில் எந்த மாற்றமும் இருக்காது. இந்த மாதிரி சாம்பார், சட்னி, கார சட்னி எதோட வேணாலும் நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லா தாங்க இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.